இங்கே வந்து கார்பன் பாஸ்பரஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. நெட் இம்மொபைலைசேஷன் நடக்கணும்னா அங்கே வந்து சிபி ரேஷியோ வந்து எப்படி இருக்கணுன்றாங்க. சிபினா கார்பன் பாஸ்பரஸ் ரேஷியோ தான், வேற ஒன்றும் இல்லை. இது தம்பு ரூல் படி என்னென்னா மோர் தென் 300:1 இருந்துச்சுன்னா அங்கே வந்து பாஸ்பரஸ் வந்து இம்மொபைலைசேஷன் வந்து நடக்கும். இதே லெஸ் தென் 200:1 இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து மினரலைசேஷன் நடக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த கலோரிமீட்டர் வந்து பாஸ்பரஸ் எஸ்டிமேட் பண்ண நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. இதில் என்ன லா இன்வால்வ் ஆகும்னா லாம்பர்ட் பீர்ஸ் லா தான் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா. இதே வந்து பயூரேட் கண்டென்ட் ஃபெர்டிலைசர் யூரியாவில் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 1.5% வந்து இருக்கணும் பை வெயிட்டில். ஓகேவா. அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. இது ஐ பஃபரிங் கெப்பாசிட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஐ பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா கிளே கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. அப்போ வந்து ஸ்மெக்டெக்ட் டாமினன்ட் சாயில், ஸ்மெக்டெக்ட் கிளே இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஐ பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும், அதான் சொல்கிறாங்க. இதே வந்து நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக எடுத்துக்குது, ஈல்டில் மட்டும் எந்த இன்க்ரீஸும் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து லக்ஸுரி கன்சம்ஷன்றாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். இதில் வந்து இருக்கிறதுலே ஒன்று தான் நான் மெட்டல் எலிமெண்ட், அது வந்து போரான், அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா. அடுத்து வந்து ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் சாயில் வால்யூம் இட் ஆக்குபைஸ் இஸ் நோன் அஸ், இதுதான் வந்து பல்க் டென்சிட்டி அப்படின்றாங்க. வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் இப்போ பார்ட்டிகல் டென்சிட்டி. அடுத்து வந்து நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியா வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியா என்ன, நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் இது ரெண்டுமே வருமா? ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து ஆப்ளிகேட் செமோ ஆட்டோட்ரோப்ஸ் தான் வந்து இது ரெண்டுமே. ஏன்னா இது வந்து எனர்ஜி வந்து இதிலிருந்து எடுத்துக்கும், டிரைவ் எனர்ஜி ஃப்ரம் இது ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணக்குள்ள அங்கே கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனர்ஜியை வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான், அதனால தான் வந்து இதை வந்து ஆப்ளிகேட் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சிஎன் ரேஷியோ ரேபிட் டீகம்போசிஷன். இதில் பார்த்தோம்னா இது வந்து மூணாக வந்து பிரிக்கலாம். ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து மோர் தென் 30:1 சிஎன் ரேஷியோ வந்து மோர் தென் 30:1 நடந்துச்சுன்னா அங்கே வந்து வைடு சிஎன் ரேஷியோ. ஆக்சுவலி அது அப்படி இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா நெட் இம்மொபைலைசேஷன் நடக்கும். இம்மொபைலைசேஷன் ஆஃப் நைட்ரஜன் வந்து அந்த இடத்துல நடக்கும். இதே லெஸ் தென் 20:1 நேரோ சிஎன் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து மினரலைசேஷன் நடக்கும், அப்போ தான் வந்து நியூட்ரியேட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா. இதே இது ரெண்டும் இல்லாமல் 25:1 30:1 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா தான் டீகம்போசிஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து எஃப்ஓஎம்க்கு வந்து ஆப்டிமம் சிஎன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 20:1. இதே கம்போஸ்ட்டுக்கு சிஎன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 20:1 தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த கொஷின்லாம் வந்து 2 கொஷினுமே கேட்டுட்டாங்க. இதே வந்து டொபாக்கோ கிராப்புக்கு வந்து பொட்டாஸ் ஃபெர்டிலைசர் நம்ம எது கொடுப்போம்னு பார்த்தோம்னா குளோரைடு சென்சிட்டிவ் கிராப். ஓகேவா. பொட்டாஸ் ஆகட்டும், சுகர் கேன் ஆகட்டும், சுகர் கிராப்பு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து டொபாக்கோ இதுக்கெல்லாமே நம்ம குளோரைடு சென்சிட்டிவ் கிராப், அதுக்கெலாம் வந்து நம்ம பொட்டாசியம் குளோரைடு வந்து நம்ம கொடுக்க முடியாது, பொட்டாசியம் சல்பேட்டாக நம்ம அதுக்கு கொடுப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கல்லீஸ் வந்து டைமென்ஷன் ஆர் என்லார்ஜ்டு வித் டைம், அதாவது இப்போ வரையும் ஆக்டிவாக இருக்கும், அது ஆக்சுவலி என்லார்ஜ்டு வித் டைம். ஓகேவா. இதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் கல்லி அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டயக்னாஸ்டிக் சர்ஃபேஸ் ஹரிசான் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அப்படின்றாங்க. அதாவது சர்ஃபேஸ் ஹரிசானை வந்து எபிபெடான் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. டயக்னாஸ்டிக் சர்ஃபேஸ் ஹரிசானை வந்து எபிபெடான்னுவாங்க. இதே சப்சர்ஃபேஸ் ஹரிசானை வந்து எண்டோபிடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிபெடானை பொறுத்தவரையும் ஒன்றாக தான் வந்து பிரிப்பாங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா கலரு, திக்னஸ்ஸு, ஆர்கானிக் மேட்ரு, இதை வச்சு தான் வந்து எபிபெடான்ஸை வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து ஒரு 9 வந்து இருக்கும். இதில் வந்து மொல்லிக் எபிபெடான் அப்படின்னா வந்து மொல்லிக் ஹரிசான்லேயே வந்து எப்பவுமே ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி தான், மொல்லிக்கில் வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமாக இருக்கும். பேஸ் சேச்சுரேஷனும் மோர் தென் 50% வந்து இருக்கும். இதே அம்பிரிக்கில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா மொல்லிக்கில் என்ன இருக்கோ அதே சேம் இதுலேயும் ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக தான் இருக்கும். பட் பேஸ் சேச்சுரேஷன் மட்டும் மொல்லிக்கில் வந்து மோர் தென் 50% இருந்துச்சு, அம்பிரிக்கில் வந்து லெஸ் தென் 50% வந்து பேஸ் சேச்சுரேஷன் இருக்கும். இதே ஆக்ரிக்னா லைட் கலரில் இருக்கும். இஸ்டிக்னாலையும் அதுலேயும் வந்து ஆர்கானிக் ஹரிசான் தான், பட் அது வெட்லேண்ட்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து மெலானிக் ஹரிசான் எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா அது வந்து இதில் ஆக்சுவலி வெரி டார்க் கலரில் இருக்கும். அது வெரி டார்க் கலரில் வால்கானிக் ஆஷில் வந்து இருந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து மெலானிக்
எபிபெடான் அப்படின்னுவாங்க. இதுலேயும் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக ஒன்று தான் சொல்லணும். பிளாஜன் அப்படின்வாங்க. பிளாஜன்றது வந்து மேன்மேட் அரிசான். நம்ம லாங் டேர்முக்கு வந்து மென்யூர்ஸ் வந்து போடுறதுனால ஒரு சர்ஃபேஸ் அரிசான் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து பிளாஜன் அப்படின்றாங்க. ஓகேவா? இதே வந்து யூனிவர்சல் சாயில் ஈக்குவேஷன் அடுத்த கொஸ்டின். இதில் வந்து எல்எஸ் அப்படின்றாங்க. இது காலையில் தான் பார்த்தோம் நம்ம. லென்த் அண்ட் ஸ்டீப்னஸ் ஆஃப் ஸ்லோப் அதுதான் வந்து எல்எஸ் அப்படின்றாங்க. இதே வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பொறுத்தவரையும் அது ஜிஐஎஸில் டெரைவ்டு ஃபேக்டர் காமன்லி இன்டெகிரேட்டட் ரிவைஸ்டு யூனிவர்சல் சாயில் ஈக்குவேஷனில் வந்து சாயில் லாஸை ப்ரிடிக்ட் பண்ண வந்து எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி இது யூனிவர்சல் சாயில் ஈக்குவேஷன்னா என்னது, ஆர்கேஎல்எஸ் சிபின்றது தானே. இது நம்ம தான் பார்த்தோம்ல. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் எலிவேஷன் மாடலாக இதில் வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா டோப்போகிராஃபிக் ஃபேக்டரை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து ஸ்லோப் லென்த்தை வச்சு இது பண்ணுவாங்க. ஸ்லோப் லென்த் வந்து அவுஃபேர் ரன் ஆஃப் எவ்வளோ வந்து ரன் ஆஃப் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது. இதே வந்து ஸ்லோப் ஸ்டீப்னஸை வச்சு ஸ்லோப் வந்து எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கா அதில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து ரன் ஆஃப் நடக்கும், சாயில் லாஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டரை வச்சு தான் வந்து இந்த ஜிஏஎஸில் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நான் ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக். இது வந்து ஃபோலியேட்டட் நான் ஃபோலியேட்டட்னு பிரிப்பாங்க மெட்டமார்பிக் ராக்கில். ஃபோலியேட்டட்னு பார்த்தோம்னா அதில் வந்து பேண்டட் ஸ்ட்ரக்சர் லேயராக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஃபோலியேட்டட் அப்படின்றாங்க. நான் ஃபோலியேட்டடில் வந்து எந்த லேயருமே இருக்காது, அதுக்கு பேர் தான் நான் ஃபோலியேட்டட். இப்போ ஃபோலியேட்டட்னு பார்த்தோம்னா ஸ்லேட்டு, சிஸ்ட்டு, நீசிஸ், ஃபில்லைட் இது எல்லாமே வந்து ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக். அப்போ வந்து நான் ஃபோலியேட்டடில் என்னென்ன வரும்னா குவார்ட்சைட்டு, மார்பிள், ஆன்பிளண்ட் இது மட்டும் நான் ஃபோலியேட்டடில் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து குவார்ட்சைட். ஓகேவா? இதில் வந்து சிலிகேட் கிளே மினரல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சிலிகேட் கிளே மினரல்ஸில் என்னென்ன வரும்னா கையோலினைட்டு, மாண்ட் மார்னோலைட்டு, வெர்மிகுலைட்டு, குளோரைட்டு, இலைட்டு இது எல்லாமே வந்து சிலிகேட் கிளே மினரல் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இலைட். இதில் வேறு என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா கையோலினைட்டு, மாண்ட் மார்னோலைட்டு, வெர்மிகுலைட்டு, குளோரைட்டு இது எல்லாமே வந்து சிலிகேட் கிளே மினரல். ஃபண்டமெண்டல் பிளாக் சிலிகேட் மினரல்ஸ்க்கு ஆக்சுவலி இது நம்ம முன்னவே படித்தோம். சிலிகேட்னாவே சிலிக்கா டெட்ராஹெட்ரான்னு வரும், அலுமினியம்னா ஆக்டாஹெட்ரான்னு வரும். ஓகேவா? அப்போ சிலிக்கானுக்கு சிலிகேட் டெட்ராஹெட்ரான் தான் வந்து இதில் வந்து ஃபண்டமெண்டல் பிளாக். ஒயிட் மைக்காவை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஆக்சுவலி மைக்கா வந்து 3.6% வந்து ராக்ஸில் வந்து கான்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்கும். அதிகமாக எது இருக்கும் ராக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெல்டுஸ்பார் தான் இருக்கும். 61% வந்து ஃபெல்டுஸ்பாரும். செகண்ட் டாமினன்ட் எது இருக்குன்னு பார்த்தோம்னா குவாட்ஸ் வந்து ஒரு 11% இருக்கும். அதுக்கடுத்து வந்து மைக்கா வந்துடும். 3.6% வந்து மைக்கா வரும். மைக்காவை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பிளாக் மைக்கா, இன்னொன்று ஒயிட் மைக்கான்னு பிரிப்பாங்க. பிளாக் மைக்காவுக்கு பேர் வந்து பயோடைட் அப்படின்வாங்க. பயோடைட்டில் வந்து மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்கும். இதே ஒயிட் மைக்காவை வந்து மஸ்கோவைட் அப்படின்வாங்க. அதில் தான் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஒயிட் மைக்கானா மஸ்கோவைட்டில் எது அதிகம் இருக்கும், பொட்டாசியம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா பிரைமரி மினரல்ஸ் ஆர் சிலிகேட் மினரல்ஸ்ன்றாங்க. ஆமாம், பிரைமரி மினரல்ஸ் எல்லாமே சிலிகேட் மினரல்ஸ் தான். செகண்டரி மினரல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங்னால தான் வந்து செகண்டரி மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டு தான். குவாட்ஸ் இஸ் லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு வெதரிங்ன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குவாட்ஸ் வந்து நல்லா ரெசிஸ்டன்ட் டு வெதரிங் தான். அடுத்து ஃபெல்டுஸ்பார், இதுதான் வந்து ராக்ஸில் வந்து மேஜர் கான்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்குன்றாங்க. ஆமாம், அதுதான் 61% வந்து ராக்ஸில் வந்து ஃபெல்டுஸ்பார் தான் இருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. இதே வந்து நோ ஆக்சிஜன் ஷேர் அப்படின்றாங்க. இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நீசோசிலிகேட் தான் கரெக்டு. என்னன்னா இதை வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நீசோசிலிகேட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஐலாண்ட் சிலிகேட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்த்தோசிலிகேட், ஐலாண்ட் சிலிகேட், நீசோசிலிகேட் இந்த மாதிரி எது சொன்னாலும் அது சேம் தான். இதுக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து சேர் ஆயிருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓலிவைன், ஜிர்கான் இதுக்கு வந்து ஆர்த்தோசிலிகேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சோரோசிலிகேட்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து ஷேர் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எப்பிடோட். ஓகேவா? அடுத்து வந்து ஈனோசிலிகேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து செயின் சிலிகேட் அப்படின்வாங்க. இந்த செயின் சிலிகேட்டுமே ரெண்டாக பிரிப்பாங்க. சிங்கிள் செயின் சிலிகேட்டு, டபுள் செயின் சிலிகேட்னு.
அந்த ஈனோசிலிகேட்டை சைன் சிலிகேட்டை வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பைராக்சோன். இந்த பைராக்சோன்றது வந்து சிங்கிள் செயின் சிலிகேட்டுன்னுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ஸ்டடைட், ஆகைட் இது எல்லாமே வந்து சிங்கிள் செயின் சிலிகேட்டில் ஈனோசிலிகேட்டு கீழே வரும். இதே ஆம்பிபோல்னு பார்த்தோம்னா ஆன்பிளான்ட், ஆக்டினோலைட், டெர்மலைட் இது எல்லாமே வரும். இது வந்து ஆம்பிபோல்ன்றது வந்து டபுள் செயின் சிலிகேட் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃபில்லோசிலிகேட்னு கூட ஒன்று சொல்கிறாங்க. ஃபில்லோசிலிகேட்னா என்னன்னா அதுக்கு பேர் வந்து ஷீட் சிலிகேட்டுன்னுவாங்க. ஷீட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். 3 ஆக்சிஜன் வந்து ஷேர் ஆகிருக்கும். இது வந்து 2D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பில்லோசிலிகேட் வந்து 2D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மைக்கா, குளோரைட்டு, இலைட்டு, கயோலினைட்டு இது எல்லாமே ஃபில்லோசிலிகேட்டு கீழே தான் வரும். அப்போ ஃபில்லோசிலிகேட்னா எப்படி இருக்கும்? 3 ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கும். இது வந்து ஷீட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா இது ஷீட் சிலிகேட்டுன்றாங்க. இது வந்து 2D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். 2D ஸ்ட்ரக்சர்னா அனிகோம் ஸ்ட்ரக்சர்னு இதை சொல்லுவாங்க. இதில் எது இதெல்லாம் இருக்குன்னா மைக்கா, குளோரைட்டு, இலைட்டு, கயோலினைட் இது எல்லாமே ஃபில்லோசிலிகேட் அப்படின்வாங்க. இதே வந்து அடுத்து வந்து டெக்டோசிலிகேட் அப்படின்றாங்க. அடுத்து டெக்டோசிலிகேட்னா 4 ஆக்சிஜன் அயன் வந்து ஷேர் ஆகிருக்கும். டெக்டோசிலிகேட் தான் வந்து 3D ஸ்ட்ரக்சர் சிலிகேட் எதுன்னு பார்த்தோம்னா டெக்டோசிலிகேட். இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரேம் ஒர்க் சிலிகேட் அப்படி இல்லைன்னா நெட்ஒர்க் சிலிகேட் அப்படின்வாங்க. ஃப்ரேம் ஒர்க் சிலிகேட்டு இல்லை நெட்ஒர்க் சிலிகேட்டு அப்படின்வாங்க. இதுக்கு எது எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஃபெல்டுஸ்பரும் குவாட்ஸ் இது ரெண்டும் வந்து டெக்டோசிலிகேட்டு கீழே வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் பைராக்சின் அப்படின்றாங்க. இதுதான் நம்ம படிச்சிட்டோம். பைராக்சின் வந்து எது கீழே வரும்? ஈனோசிலிகேட்டு கீழே வரும். ஈனோசிலிகேட்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து செயின் சிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் வந்து பைராக்சன் வரும். சிங்கிள் செயின் சிலிகேட் தான் பைராக்சன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ஸ்டடைட், ஆகைட் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. அப்போ வந்து என்ஸ்டடைட் தான் வந்து கரெக்ட். நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் அப்படின்றாங்க. இதில் வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம், நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல்னு வந்து பிரிக்கிறாங்க. ஆக்சுவலி அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து அயனும் மெக்னீசியமும் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம். நான் ஃபெர்ரோ மேக்னீசியம்னா அயனும் மெக்னீசியமும் இருக்காது. இதுக்கு பேர் வந்து நான் ஃபெர்ரோ மேக்னீசியம். இப்போ வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்த்தோசிலிகேட்டு, ஈனோசிலிகேட், ஃபில்லோசிலிகேட் இது எல்லாமே வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல். ஓகேவா? நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரலில் வந்து ஃபெல்டுஸ்பர் வந்து நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல். ஓகேவா? இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபில்லோசிலிகேட்டில் வந்து பயோடைட் மட்டும்தான் வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம். ஃபில்லோசிலிகேட்டில் பயோடைட் அதாவது மைக்காவில் வந்து பயோடைட் மட்டும்தான் வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல். இதே மஸ்கோவைட் வந்து நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. அதிலே ஃபில்லோசிலிகேட்லேயே பயோடைட், மஸ்கோவைட் ரெண்டு பேரும். அதில் வந்து மஸ்கோவைட் வந்து நான் ஃபெர்ரோ மேக்னீசியம், பயோடைட் மட்டும்தான் வந்து ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல். ஓகேவா? இது ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரலுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபெல்டுஸ்பேர் எல்லாமே இதில் தான் வந்துடும். நான் ஃபெர்ரோ மேக்னீசியம். இந்த ஃபெல்டுஸ்பேரை வந்து 3ஆக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆர்த்தோக்ளேஸ், அல்பைட், அனார்த்தைட் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. அதாவது என்னன்னா ஆர்த்தோக்ளேஸு, பிளேஜியோக்ளேஸ்ன்னு தான் ஆக்சுவலி 2ஆக பிரிப்பாங்க. ஃபெல்டுஸ்பேரு 2ஆக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று வந்து ஆர்த்தோக்ளேஸ், இன்னொன்று வந்து பிளேஜியோக்ளேஸ். ஓகேவா? ஆர்த்தோக்ளேஸில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பிளேஜியோக்ளேஸவே 2ஆக பிரிப்பாங்க. அது என்னென்னா ஆல்பைட், அனார்த்தைட் அப்படின்ட்டு 2ஆக பிரிப்பாங்க. ஆல்பைட்டில் வந்து சோடியம் அதிகமாக இருக்கும், அனார்த்தைட்டில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல் எதுன்னு பார்த்தோம்னா அப்போ மஸ்கோவைட். ஓகேவா? அடுத்து வந்து ஜெலிகேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் அப்படின்றாங்க. இது வந்து எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஹைட்ரோமார்பிக் சாயில், வாட்டர் வந்து ஸ்டேக்னட் ஆச்சுன்னா இங்கே வந்து ஜெலிகேஷன் வந்து நடக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இந்த இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி நம்ம படிச்சிட்டோம். ஓலிவைன், ஹார்ன்பிளான்ட், குவாட்ஸு, பயோடைட் இது எல்லாமே படித்ததுனால இதை மேட்ச் தி ஃபாலோவிங் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம இது மேலே சொல்லிட்டோம். இதில் வந்து ஓலிவைன் வந்து ஐஸ்லாண்ட் சிலிகேட் அப்படின்னு, ஹைலாண்ட் சிலிகேட் அப்படின்வாங்க. ஹார்ன்பிளான்ட் வந்து டபுள் செயின் சிலிகேட் அப்படின்வாங்க. குவாட்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் சிலிகேட்டில் வரும். பயோடைட் வந்து ஷீட் சிலிகேட்டில் வரும். ஓகேவா? அடுத்து பார்ட்சலைசேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் கால்சிஃபிகேஷன் அப்படின்றாங்க. பார்ட்சலைசேஷன்னா என்னதுங்க? பார்ட்சலைசேஷன் அண்டர் ஆஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால என்ன நடக்கும்னா அங்கே வந்து ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால இது வந்து ரிவர்ஸ் கால்சிஃபிகேஷன். ஓகே, கரெக்டு தான்.
பார்சலைசேஷன் ரிமூவ்ஸ் பேசஸ் இன்க்ளூடிங் கால்சியம் பை லீச்சிங்ன்றாங்க. ஆமாம், கால்சியம் ஃபுல்லாக லீச் ஆகி போயிடும். அதனால தான் வந்து பார்சலைசேஷன் வந்து நடக்கும். அப்போ இது வந்து ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? பார்சலைசேஷன் வந்து ரிவர்ஸ் ஆஃப் கால்சிஃபிகேஷனும் கரெக்டு. இது வந்து கால்சியம் வந்து லீச் பண்ணிடும். அதான் இங்கே சொல்கிறாங்க. லேட்டரைசேஷன் ப்ரொடியூசஸ் அசிடிக் சாயில் அப்படின்றாங்க. ஆமாம், லேட்டரைசேஷன் வந்து இதுவுமே காலையில் ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்த்துட்டோம். லேட்டரைசேஷன் வந்து அசிடிக் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வாட்டர் லாகடு கண்டிஷனில் தான் இருக்கும். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, சிலிக்கா இஸ் லீச்டு வைல் அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் அக்குமுலேட்ன்றாங்க. ஆமாம், சிலிக்கா வந்து லீச் அவுட் ஆகிட்டு அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் வந்து லேட்டரைசேஷன் அப்போ வந்து நடக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து வந்து மெக்கானிக்கல் அனலைசிஸ், அதாவது நம்ம சாயிலோட டெக்ஸ்சர் அனலைசிஸ் பண்ணுறப்ப வந்து H2O2 ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்றாங்க? ஆர்கானிக் மேட்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஃபெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தான். அடுத்து சாயில் ஸ்ட்ரக்சர் டிஸ்கிரைப்டு அண்டர் 3 கேட்டகரிஸ் அப்படின்றாங்க. ஆமாம், சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து 3 கேட்டகரிஸ் தான் வந்து இருக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, டைப்பு, கிளாஸு, கிரேடு அப்படின்னு வந்து சாயிலோட ஸ்ட்ரக்சரை 3ஆக வந்து பிரிப்பாங்க. அப்போ டைப்புனா என்னென்னா, டைப் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா, ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு பிரித்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து டைப்பு. இதே வந்து சைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பெட்ஸை வச்சு பிரித்தாங்கன்னா இது வந்து கிளாஸ் அப்படின்வாங்க. கிளாஸை பொறுத்தவரை 5 கிளாஸாக வந்து பிரிப்பாங்க. வெரி ஃபைனு, ஃபைனு, மீடியம், கோர்ஸு, வெரி கோர்ஸ் அப்படின்ட்டு வந்து 5ஆக பிரிப்பாங்க சைஸை. ஓகேவா? அடுத்து வந்து டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ் அண்ட் டியூரபிலிட்டி. இது வந்து கிரேடை பேஸ் பண்ணி பிரித்தாங்கன்னா இது வந்து டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ் அண்டு டியூரபிலிட்டி அப்படின்றாங்க. அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? 3 இதை தான் வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து டைப்பு, கிளாஸு, கிரேடு. ஓகேவா? அடுத்து வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர். இது வந்து எந்த சாயிலில் வந்து அதிகம் காமனாக இருக்கும்னு பார்த்தோம்னா, லேட்ரைட் சாயிலில் தான் வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஏன்னா இதே வந்து சாண்டி சாயிலில் பார்த்தோம்னா சிங்கிள் கிரைன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்கும். சாண்டி சாயிலில் சிங்கிள் கிரைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதே வந்து பேடி சாயில் இல்லைனா சாயில் க்ரஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன நடக்கும்னா மேசிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதே வந்து சோடிக் சாயிலில் வந்து காலம்னார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? லேட்ரைட்டில் வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், வெசிகுலார் அனிகோம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சாண்டி சாயிலில் வந்து சிங்கிள் கிரைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதே வந்து சோடிக் சாயிலில் வந்து காலம்னார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேசிவ் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா சாயில் க்ரஸ்டாக இருக்கிறப்பவும் பேடி சாயில்லையுமே வந்து மேசிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்து பல்க் டென்சிட்டி சொல்கிறாங்க. பல்க் டென்சிட்டி வந்து எந்த சாயிலில் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் அதிகமாக இருக்கும்னா பிளேட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் பெட்ஸ் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்து வந்து பிரிப்பாங்க. ஆக்சுவலி பிளேட்டி ஸ்ட்ரக்சர், பிரிசம் ஸ்ட்ரக்சர், பிளாக் ஸ்ட்ரக்சர், ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு வந்து பிரிப்பாங்க. ஆக்சுவலி இது லைட்டாக பார்த்துருவோமே, இது முக்கியமான டாப்பிக்கு. பிளேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன இருக்குன்னா, அதோட இது வந்து ஃப்ளாட்டில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும், நல்லா கம்ப்ரஸ்டாக இருக்கும். இதில் வந்து என்ன இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்கல்டிவேட்டட் சாயில்லையும் கிளே பேன் அதிகமாக இருக்கிற சாயில் தான் அந்த பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது என்னென்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். இது வந்து நல்லா கம்ப்ரஸ்டாக இருக்கும். பல்க் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பல்க் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, போரோசிட்டி இருக்காது. போரோசிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னா ட்ரைனேஜ் ஆகாது. ட்ரைனேஜ் ஆகலைன்னா என்ன நடக்கும்னா ரன் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாமே இதில் ரீசனாக வரும். இதில் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து லேமினார் ஸ்ட்ரக்சர்னு இந்த பிளேட் ஸ்ட்ரக்சரை வந்து பிரிப்பாங்க. பிளேட்டி ஸ்ட்ரக்சர்னா திக் பிளேட்டாக இருக்கும், லேமினார் ஸ்ட்ரக்சர்னா தின் பிளேட்டாக இருக்கும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே தான் இங்கே 2வது கொஸ்டினுமே அதை தானே கொடுத்துருக்கு. லேமினார் ஸ்ட்ரக்சர் வந்து தின் பிளேட்டாக இருக்கும். இதே வந்து திக் பிளேட்டில் வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சரில் வந்து திக் பிளேட்டும் லேமினாரில் வந்து தின் பிளேட்டும் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிசம் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ப்ரிசம் லைக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து
பிளேட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஆனால் ப்ரிசம் லைக் ஸ்ட்ரக்சரில் என்ன நடக்கும்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து நல்லா ஹரிசாண்டல் ஆக்சிஸோட வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். இதனால வந்து ஒரு பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். அதுதான் ப்ரிசம் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. இதையே வந்து மூணாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து பிரிஸ்மேட்டிக் டைப்னா, பிரிஸ்மேட்டிக்னா ஃப்ளாட் ஆங்குலர் டேப் இருந்துச்சுன்னா இது வந்து பிரிஸ்மேட்டிக்னுவாங்க. காலம்னார்னா ரவுண்டு டாப் ஆஃப் பெட் இருந்துச்சுன்னா அது வந்து காலம்னார் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இது எங்கே இருக்கும் ஆக்சுவலின்னு பார்த்தோம்னா ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜனில் தான் வந்து இந்த ப்ரிசம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா 3 டைமென்ஷனுமே டெவலப் ஆகிருக்கும். பெட்ஸ் வந்து கியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இதையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆங்குலர் பிளாக்கி, சப் ஆங்குலர் பிளாக்கின்னு பிரிப்பாங்க. ஆங்குலர் பிளாக்கினா ஃப்ளாட் ஃபேஸ் ஷார்ப் எட்ஜாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆங்குலர் பிளாக்கின்னுவாங்க. இதே வந்து ரவுண்டு ஃபேஸு ரவுண்டு எட்ஜாக இருந்துச்சுன்னா இது வந்து சப் ஆங்குலர் பிளாக்கி. அப்போ வந்து ஆங்குலர்னா ஃப்ளாட்டு ஷார்ப் எட்ஜாக இருக்கணும். சப் ஆங்குலர்னா ரவுண்டாக இருக்கணும். ஓகேவா? ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இது வந்து ட்ரைனேஜ் வந்து நடக்காது. ஆக்சுவலி பிளாக் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ரைனேஜ் இருக்காது. ஏரேஷன், ரூட் பெனிட்ரேஷன் இது எல்லாமே வந்து இந்த பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பீராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. ஸ்பீராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முன்ன வீடியோவிலே பார்த்துட்டோம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து சொல்கிறாங்க விச் எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டயான்ஸ் ப்ரமோட்ஸ் ஃப்ளோகுலேஷன்றாங்க. ஆக்சுவலி நம்மளை பொறுத்தவரைக்கும் தெரியும் கால்சியம் வந்து ஃப்ளோகுலேட் பண்ணோம். இங்கே சோடியம் ஆகட்டும், ஹைட்ரஜன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டீஃப்ளோகுலேட் பண்ணோம். அதனால் வந்து கால்சியம் தான் கரெக்டு. கோல் மெஷர்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் பிஹேவியரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த கோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து சாயில் கன்சிஸ்டன்ஸ். சாயில் கன்சிஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதை பொறுத்து வந்து சாயிலோட கன்சிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்னா இது அடிஷன் அண்ட் கொஹீஷனை பொறுத்து தான் இருக்கும். அடிஷன் கொஹிஷனை பொறுத்து தான் வந்து சாயிலோட கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து சேம் அதே தான் நம்ம முன்ன பார்த்துட்டோம். பிரிஸ்மேட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃப்ளாட் டாப்பாக இருக்கும். காலம்னார் ஸ்ட்ரக்சர்னா ரவுண்டு டாப்பாக இருக்கும். ஆங்குலர் பிளாக்கினா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். சப் ஆங்குலர் பிளாக்கியில் வந்து ரவுண்ட் எட்ஜஸாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் அடுத்த மேட்ச் த ஃபாலோவிங்கும் சேம் அதே தான் இருக்கும். பிரிஸ்மேட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குன்னா சப்சாயிலில் தான் இருக்கும். கால்மனார் ஸ்ட்ரக்சர் வந்து சோடிக் சாயிலில் வந்து இருக்கும். பிளாக்கி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதுனால ரூட் பெனிட்ரேஷன் வந்து தடைப்படும். கிரானுலார் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கிராஸ்லேண்டில் வந்து இருக்கும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் அடுத்த கொஸ்டின் வந்து கிரானுலார் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பெட்ஸ் கீழே வரும்னா ஸ்பீராய்டிக்கல் கீழே வரும். அடுத்து அதே வந்து கிரானுலார் வந்து அப்லாண்ட் கிராப்ஸில் வந்து பெஸ்ட் ஃபார் அப்லாண்ட் கிராப்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து காலம்னார் ஸ்ட்ரக்சர் வந்து சோடிக் சாயில் இருக்கும். பிளாக்கி இருந்துச்சுன்னா ஏரேஷனையும் ரூட் குரோத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். இப்போ ஆக்சுவலி பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக் லிமிட்னா லோயர் பிளாஸ்டிக் லிமிட்னுவாங்க. அது பேர் ஆக்சுவலி பிளாஸ்டிக் லிமிட் வந்து லோயர் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்லாம். அது என்னன்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் சாயில் ரிமைன் பிளாஸ்டிக் அப்படின்றாங்க. இப்போ வந்து பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் கூட வந்து இதை கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் வந்து எவ்வளோ குறைந்த மாய்ஸ்சர் இருக்கோ அதுதான் வந்து வில்டிங் பாயிண்ட். அது கீழே போச்சுன்னா ஃபுல்லாக டை ஆயிரும். ஆனால் அந்த பர்மனன்ட் வில்டிங் கடைசி இருக்கிற வாட்டரையும் வந்து பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. அதுதான் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். அதே மாதிரி தான் இங்கேயுமே பிளாஸ்டிக் லிமிட்னா இவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுனா கூட அது வந்து பிளாஸ்டிக்ல இருந்து போயிடும் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிக் லிமிட். அந்த பிளாஸ்டிக் லிமிட்ல வந்து வாட்டர் வந்து எப்படி பைண்ட் ஆகிருக்குன்னா தின் ஃபிலிம் வாட்டர் வந்து சாயில் பார்ட்டிகிள்ஸை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி தின் ஃபிலிமாக வந்து சாயில் பார்ட்டிகல்ஸை வந்து சுற்றி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்றாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேருமே சொல்கிறாங்க அப்பர் மாய்ஸ்சர் லிமிட் ஃபார் டில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் லிமிட்டில் தான் வந்து அப்பர் மாய்ஸ்சர் லிமிட் ஃபார் டில்லேஜ். ஏன்னா அந்த டைமில் நம்ம அப்ளோ பண்ணோம்னா தான் சாயில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து லிக்யூட் லிமிட். லிக்யூட் லிமிட்டுக்கு இன்னொரு பேர் வந்து அப்பர் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் இருக்காது, லிக்யூடாக வந்து மாறிடும். அதுக்கு பேர் தான் வந்து லிக்யூட் லிமிட் அப்படின்றாங்க.
அது வந்து செமி ஃப்ளூயிட் ஸ்டேட் லிக்யூடாக மாறிடும். அதுக்கு பேர் தான் வந்து லிக்யூட் லிமிட்டு. அடுத்து வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட். ஷ்ரிங்கேஜ் லிமிட்ன்றாங்க. ஷ்ரிங்கேஜ் லிமிட்னா ஒன்றும் இல்லை, என்னன்னா அதாவது நம்ம வந்து மேக்ஸிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபார் த ட்ரை டஸ் நாட் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம மாய்ஸ்சரை ட்ரைன் பண்ணாலும் அந்த சாயிலோட என்ன சொல்கிறது, சாயிலோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகாது அப்படின்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்வாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 15% மாய்ஸ்சரில் இருந்துச்சுன்னா அதோட அதோட வால்யூம் வந்து குறையல அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். ஒரு 100 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு சாயில் வந்து வாட்டர் கண்டென்ட்டோட இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் போட்டு இது பண்ணி ஒரு மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். ஒரு 50% மாய்ஸ்சர் இருக்குள்ள ஒரு 50 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வருது. இதே வந்து 15% மாய்ஸ்சர் லிமிட்டுக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வருதுன்னு பாருங்களேன். அடுத்து நம்ம இன்னும் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10% மாய்ஸ்சர் குறைச்சினாலும் அதோட ஹைட் வந்து ரிமைன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த லிமிட் அப்போ அந்த 15% மாய்ஸ்சர் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்றாங்க. இந்த டைமில் என்ன நடக்கும்னா நோ ஃபர்தர் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகாது. அதுக்கு பேர் தான் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்டு. இதே வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்னன்னா லிக்யூட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிசிட்டி லிமிட், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா வரதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ப்ளோ பண்ணுறது இது எல்லாமே டிஃபிகல்ட் ஆயிரும். ஏன்னா ரொம்ப சாயில் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே தான் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 25க்கு மேலே இருந்துச்சுன்னா புவர் ரோட் பெட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கொஷின் வந்து முக்கியமான கொஷின், இதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. விச் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி போத் யங் அண்டு ஓல்டு லீவ்ஸ், 2 லீவ்ஸ்லையுமே நியூட்ரியன் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வரும்னா அது வந்து ஜிங்க்ல வரும். இன்னொரு நியூட்ரியன் பார்த்தோம்னா சல்ஃபர். இது ரெண்டுத்துலையுமே வந்து போத் யங் அண்டு ஓல்டு லீவ்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து வரும் சிம்டம்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து மோர் தென் 50% லாஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி பிளாக் சாயில் அக்கர்ஸ் அட் இஎஸ்பி எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஆக்சுவலி கேட்குறாங்க. இதை பொறுத்தவரையும் என்னென்னா எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஞாபகம் வைங்க. எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் டிவைடட் பை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இன்ட்டு 100, இதுதான் வந்து இஎஸ்பி அப்படின்வாங்க. இது வந்து நம்ம பிரிக்கலாம். ஆக்சுவலி லெஸ் தென் 15 இருந்துச்சுன்னா சாயில் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், ஹை ஃபெர்டிலிட்டி சாயிலாக இருக்கும். இதே 15 to 40 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா சாயில் பார்ட்டிக்கல் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு கிளே பார்ட்டிகல்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா அது வந்து இன்ஃபில்ட்ரேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது. அதே மாதிரி வந்து ஃபெர்டிலிட்டியுமே வந்து டிக்ரீஸ் ஆயிரும். இது வந்து 15 to 40% இஎஸ்பி இருந்துச்சுன்னா. இதே மோர் தென் 40% இஎஸ்பி இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா செவர் டிஸ்பர்ஷன் ஆயிரும். டிஸ்பர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து போர் ஏரேஷனே இருக்காது, ரூட் குரோத் இருக்கவே இருக்காது, லோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா சோடிசிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது ஃபெர்டைல் சாயில்னு அர்த்தம். ஓகேவா? இன் அனலைசிஸ் யூமிக் சப்ஸ்டன்ஸ் இன்சோலிபிள் இன் ஆசிட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆக்சுவலி இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். யூமிக் ஆசிட் தான் வரும். ஃபல்விக் ஆசிட் வந்து ஆசிட் ஆல்கலி ரெண்டுத்துலையுமே வந்து கரையும். ஓகேவா? அடுத்து குரூப் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் கைண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஹரிசானை வச்சு சாயில் ஸ்ட்ரக்சரை வச்சு பிரித்தோம்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து லோயஸ்ட் கேட்டகரி தான் வந்து சீரியஸ். ஆக்சுவலி இது வந்து எப்படி பிரிக்கிறாங்க சாயில் ஆர்டரை வந்து சாயில் டாக்ஸானமின்னு பொறுத்தோம்னா வந்து 12 ஆர்டர் வந்து இருக்குது. நம்ம பேஸ்ட் ஆன் ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் சாயில் ஃபார்மிங் ப்ராசஸ்ஸு அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க 12 ஆர்டராக. அதாவது என்டி சால், வெட்டி சால் இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. இதே சப் ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா அதோட மாய்ஸ்சர் ரெஜிமை பேஸ் பண்ணி பிரித்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சப் ஆர்டர். இது எப்படி வரும்னா ஆர்டர், சப் ஆர்டர், கிரேட்டர் குரூப்பு, சப் குரூப்பு, ஃபேமிலி, சீரியஸ், இதுதான் வந்து அதோட ஆர்டரு. இதில் வந்து சீரியஸ் அப்படிங்கிறது தான் வந்து லோயஸ்ட் கேட்டகரி. இதே வந்து ஆர்டருங்கிறது தான் ஹையஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? இதே வந்து
சீரியஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா யூனிட் இது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா சாயிலோட கலரு, அதோட டெக்ஸ்சரு, அதோட ஸ்ட்ரக்சரு, பேரண்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சீரியஸ் அப்படின்றவங்க. இதுதான் வந்து லோயஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, ஃபெர்ரோ மேக்னீசியம் ஃபில்லோசிலிகேட் மினரல் அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபெர்ரோ மேக்னீசியம் ஃபில்லோசிலிகேட் மினரல் வந்து பயோடைட். ஓகேவா? விச் கிளே மினரல் கண்டைன்ஸ் ஹையஸ்ட் பொட்டாசியம்? பொட்டாசியம் வந்து அதிகமாக எதில் இருக்குன்றதும் நம்ம மார்னிங் வீடியோவிலே பார்த்துட்டோம். இலைட்டில் தான் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து ஈக்குவலண்ட் அசிடிட்டி அமோனியம் சல்பேட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஈக்குவலண்ட் அசிடிட்டி அமோனியம் சல்ஃபேட் ஃபெர்டிலைசருக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா 110 இருக்கும். இதில் வந்து ஹையஸ்ட் ஈக்குவலண்ட் அசிடிட்டி வந்து எந்த ஃபெர்டிலைசருக்கு இருக்கும்னா அன்ஹைட்ரஸ் அமோனியா. இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ஈக்குவலண்ட் அசிடிட்டி இருக்கும், அதாவது 148 இருக்கும். இதே லோயஸ்ட் எதில் இருக்கும்னு பார்த்தோம்னா அமோனியம் நைட்ரேட், வெறும் 60 தான் இருக்கும். அமோனியம் நைட்ரேட் தான் வந்து லோயஸ்ட் ஈக்குவலண்ட் அசிடிட்டி. இதே இன்னும் சில ஃபெர்டிலைசர்னு பார்த்தோம்னா அமோனியம் குளோரைடுக்கு வந்து 128 இருக்கும். இந்த 128ன்றது வந்து அமோனியம் குளோரைடுக்கு உண்டானது. இதே அமோனியம் சல்ஃபேட்டுக்கு வந்து 86 வரும். அமோனியம் பாஸ்பேட் அமோனியம் சல்ஃபேட்டுக்கு வந்து 110 வரும். அமோனியம் சல்ஃபேட்டுக்கு வந்து 110, அமோனியம் பாஸ்பேட்டுக்கு வந்து 86. ஓகேவா? யூரியாவுக்கு வந்து 84 வரும். டிஏபிக்கு வந்து 77. இதுதான் வந்து ரேஞ்சு. இதே வந்து ஈக்குவலண்ட் பெசிசிட்டின்னு கூட இருக்கு. ஈக்குவலண்ட் பெசிசிட்டி வந்து எதுக்கு கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம்னா கால்சியம் நைட்ரேட்டுக்கு கம்மியாக இருக்கும். 21 தான் இருக்கும். அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் சைனமைடு. இதில் தான் வந்து 63% இருக்கும். இதே சோடியம் நைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா 29% இருக்கும். டைகால்சியம் பாஸ்பேட்டுக்கு வந்து 25% வந்து இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் இது மூலிமா தான் வந்து மைக்ரோரைஸா வந்து பாஸ்பேட்டை வந்து சாயிலிருந்து பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். என்ன மெத்தட்னா சைட்டோபிளாஸ்மிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரீமிங். ஓகேவா? இந்த இதில் தான் வந்து பண்ணோம். இதே வந்து நம்ம எந்த எக்ஸ்டர்னல் இன்புட்ஸும் யூஸ் பண்ணலைன்னா இதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்னுவாங்க. இதே ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எஃப்ஒஎம் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆர்கானிக் ஃபீல்டுலேருந்து நம்மளால் வாங்கிக்கலாம். வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதே வந்து நம்ம வேறு எதுவும் வாங்கணுன்னா கூட நம்ம வெளியே வாங்கி யூஸ் பண்ணலாம். பட்டு இங்கே நேச்சுரல் ஃபார்மிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து செல்ஃப் சஃபிசியண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு எந்த பொருளையும் வெளியே இருந்து வாங்க மாட்டாங்க. உள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு வந்து இது பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ஃபார்மிங். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறந்துட்டேன், ஜிப்சம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து ஜிப்சம் வந்து அலௌடு தான், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா ஜிப்சம் வந்து போட்டுக்கலாம். யூரியா மற்ற இது கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம போட முடியாது. ராக் பாஸ்பேட்டும் போட்டுக்கலாம். ராக் பாஸ்பேட் போட்டுக்கலாம். ஜிப்சம் இதுக்கெலாம் வந்து அலௌடு தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கில். நேச்சுரல் ஃபார்மிங்க்கு அது கூட கிடையாது. ஓகேவா? இதே வந்து பிரேக் டவுன் இண்டோலிக் அசிடிக் ஆசிட் வந்து பிரேக் டவுன் பண்ண வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மேங்கனீஸ் வந்து தேவைப்படும். அது வந்து அதை வந்து பிரேக் டவுன் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா வந்து கேப்பபிலிட்டி கிளாஸு, கேப்பபிலிட்டி சப் கிளாஸு, யூனிட்டு அப்படின்னு தான் பிரிப்பாங்க. இதில் வந்து கேப்பபிலிட்டி யூனிட் அப்படிங்கிறது தான் வந்து லோயஸ்ட் கேட்டகரி ஆஃப் லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன்றாங்க. ஓகேவா? அப்போ வந்து கேப்பபிலிட்டி யூனிட் தான் வந்து லோயஸ்ட். இதே வந்து மாலிப்டினம் டெஃபிஷியன்சி வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பொறுத்தவரையும் தெரியும், மாலிப்டினம் வந்து அல்கலைன் கண்டிஷனில் தான் ஐபிஹெச்சில் தான் வந்து நல்லா அவைலபிளாக இருக்கும். அசிடிக் சாயில் வந்து மாலிப்டினம் இருக்காது. ஹைலி பார்ட்சலைஸ்டு சாயில்ன்றது அசிடிக் சாயில் தான், இதுலேயும் இருக்காது. இதே வெல் டீகம்போஸ்டு கிளே சாயில் அப்படின்றாங்க. கிளே வந்து யூஸ்வலி வந்து கிளே சாயில் வந்து ஸ்லைட்லி அசிடிக்காக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதனால் வந்து இங்கே மாலிப்டினமும் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதனால் வந்து பிளான்ட்டால் வந்து எடுத்துக்க முடியாது. ரெடியூஸ் அவைலபிலிட்டி டு பிளான்ஸ் மாலிப்டினம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு யூனிட் வந்து குறையணும்னா 10-fold வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 2லேருந்து 5 மாறுச்சுன்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 1000 டைம்ஸ் வந்து அசிடிக் வந்து ஹையராக இருக்கும். அதுதான் அப்போ 10 கியூப் போட்டிங்கன்னா ஆன்சரு 1000 டைம்ஸ். இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து ஆக்டிவ் அசிடிட்டி நம்ம இது ஆக்சுவலி இந்த லாஸ்ட் இதில் தான் பார்த்தோம். அசிடிட்டி வந்து பொட்டன்ஷியல், ஆக்டிவ் அண்டு ரெசிடியூல் அசிடிட்டி என்னன்றதை வந்து நம்ம பார்த்தோம்.
ஆக்டிவ் அசிடிட்டி வந்து சாயில் சொல்யூஷனில் தான் இருக்கும். பட் வந்து அங்கே H+ மட்டும் தான் இருக்கும். Al3 அயான்ஸ் வந்து இருக்காது. இதுக்கு பேர் தான் வந்து இது இது ஆக்டிவ் அசிடிட்டி. ஓகேவா? சாயில் சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து H+ மட்டும் இருக்கணும். இதே வந்து சாயில் கொலாய்ட்ஸில் இருந்துச்சுன்னா H+ அண்ட் Al3+ இது ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? சாரி, மாற்றி சொல்லிட்டேன். பொட்டன்ஷியல் அசிடிட்டி, ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் லைட்டாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். H+ and Al3+. ஆக்சுவலி இது வந்து சாயில் சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா தான் வந்து ஆக்டிவ் அசிடிட்டி. ஓகேவா? சாயில் சொல்யூஷனில் H+ மட்டும் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் அசிடிட்டின்னுவாங்க. H+ அண்ட் Al3 அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன் சாயில் கொலாய்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டன்ஷியல் அசிடிட்டி தான் சொல்லுவாங்க. பட் இது சின்ன கரெக்ஷன் பண்ணணும், சாரி. அடுத்து வந்து நம்ம டைப் ஆஃப் சாயில் சர்வே மைக்ரோ பிளானிங் போடணுன்னா இது ஆக்சுவலி நான் டீட்டெயிலாக நான் பார்த்துட்டு நான் இது உங்களுக்கு இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைப் ஆஃப் சாயில் சர்வே மைக்ரோ லெவல் பிளானிங் நம்ம போடணுன்னா அங்கே வந்து டீட்டெயில்டு சர்வே தான் நம்ம எடுக்கணும். இதே வந்து ஜாரோசைட் கிளே மினரல் ஜாரோசைட் மினரல் வந்து மாடல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சல்ஃபியூரிக் அரிசானில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆசிட் சல்ஃபேட் சாயிலில் தான் வந்து இந்த ஜாரோசைட் மாடல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதாவது less than 4 pHல இருந்துச்சுன்னா தான் அங்கே ஜாரோசைட் வந்து இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு டாக்ஸிசிட்டியால் ஒரு டிசீஸ் வருதுன்னா அது வந்து அக்காய்ச்சி டிசீஸ் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் டாக்ஸிசிட்டினால வரும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து எரோடபிலிட்டி. இதை வந்து ஆக்சுவலி பிரிக்கிறாங்க. இது இன்ஃபில்ட்ரேஷன், லோ இன்ஃபில்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா வந்து எரோடபிலிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். அதாவது இதை வந்து ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து எரோசிவிட்டி, இன்னொன்று வந்து எரோடபிலிட்டி அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது எரோசிவ் ஏஜென்ட், அதாவது ரெயின், இந்த மாதிரி ரெயின், இது ஏர், இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எரோசிவ் ஏஜென்ட்னால நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் எரோசிவிட்டி. இதே வந்து சசப்டபிலிட்டி ஆஃப் சாயில்னால நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் எரோடபிலிட்டி அப்படின்றாங்க. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லோ இன்ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. லோ இன்ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா என்ன நடக்கும்னா எரோடபிலிட்டி வந்து அதிகமாக நடக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து பிரிக்கிறாங்க. லோ எரோடபிலிட்டி, மாடரேட் எரோடபிலிட்டி, ஹை எரோடபிலிட்டின்னு பிரிப்பாங்க. அதாவது லோனா less than 0.2 இருந்துச்சுன்னா அது வந்து லோ எரோடபிலிட்டி அப்படின்னுவாங்க. இதே மாடரேட்னா 0.2லேருந்து 0.3 வரை இருந்துச்சுன்னா இது வந்து மாடரேட் எரோடபிலிட்டி. ஓகேவா? இதே வந்து மோர் தென் 0.3 இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஹை எரோடபிலிட்டி அப்படின்வாங்க. Which one of the following is considered in determination of base saturation of soil அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இதோட ஃபார்முலா தான் இது. ஆக்சுவலி பேஸ் சேச்சுரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? பேஸ் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் பொட்டாசியம் டிவைடட் பை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இன்டூ 100. ஓகேவா? அப்போ வந்து என்ன வரும்னா கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம். ஓகேவா? கரெக்டா? அடுத்து வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் கன்சிடர்ட் பை எவாலுவேட்டிங் இரிகேஷன் வாட்டர் குவாலிட்டி அப்படின்றாங்க. நம்ம இரிகேஷன் வாட்டர் குவாலிட்டியில் வந்து ஈசி பார்ப்போம். இதே வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ இதையும் பார்ப்போம். போரான் கண்டென்ட்டையும் பார்ப்போம். இது வந்து நம்ம இங்கே வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நைட்ரஜன்ன்றது வந்து ஒரு நியூட்ரியன்ட்டு. நம்ம என்ன கண்டென்ட் பார்ப்போம்னா நைட்ரேட் கண்டென்ட் தான் பார்ப்போம். நைட்ரேட்டு தான் பார்ப்போம். NO3 தான் பார்ப்போம். அதனால வந்து இங்கே N மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் வந்து ராங்கு. ஓகேவா? இங்கே NO3 கொடுத்தா அப்போ இதுவும் தான் கரெக்ட். நைட்ரேட் கண்டென்ட்டும் வந்து இரிகேஷன் குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணும். அடுத்து வந்து ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாயில் வேரிஸ் டைரக்ட்லி வித் அப்படின்றாங்க. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டினா இப்போ வந்து சாயிலோட எபிலிட்டி, அதாவது சாயில் வந்து வாட்டரை வந்து மைக்ரோபோர்ஸ், மேக்ரோபோர்ஸ், இந்த மாதிரி வந்து சாயில் வந்து வாட்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த எபிலிட்டிக்கு பேர் தான் வந்து ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி அப்படின்வாங்க. அதாவது எபிலிட்டி ஆஃப் சாயில் டு டிரான்ஸ்மிட் வாட்டர் த்ரூ இட் போர்ஸ். ஓகேவா?
இதுக்கு பேர் தான் அந்த ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. அப்போ இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டின்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, வாட்டர் வந்து மூவ் ஆகுறது, வாட்டர் மூவ்மெண்ட்டை பற்றி தான் இது வந்து பேசுது. ஓகேவா? வாட்டர் மூவ்மெண்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னா, நான் கேபிலரி போர்ஸ்னா என்னது? மேக்ரோ போர்ஸ். கேபிலரி போர்ஸ்னா என்னது? மைக்ரோ போர்ஸ். அப்போது நான் கேபிலரி போர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா, மேக்ரோ போர்ஸ் அதிகமாக வாட்டர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ட்ரைனேஜ் தான் நடக்கும். ஓகேவா? வாட்டர் மூவ்மெண்ட் தான் நடக்கும். இதே வந்து மைக்ரோ போர்ஸில் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து கேபிலரி வாட்டர் அப்படின்வாங்க. அதாவது ஹோல்டு வாட்டர் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து வாட்டரை வந்து மைக்ரோ போர்ஸில் ஸ்டோர் பண்ணும். மேக்ரோ போர்ஸில் வந்து யாரும் மைக்ரோ போர்ஸில் வாட்டர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை தான் வந்து பிளான்ட் எடுத்துக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணுறதை பற்றி பேசலை, வாட்டர் மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வாட்டர் மூவ்மெண்ட் எதில் இருக்கும்னா, நான் கேபிலரி போர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது மேக்ரோ போர்ஸில் தான் வந்து மேக்ரோ போர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாயில் வேரிஸ் டைரக்ட்லி வித் நான் கேபிலரி போர்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? அடுத்து வந்து அலுமினியம் சிலிக்கேட் மினரல், பொட்டாசியம், அயன், மேக்னீசியம், சோடியம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அலுமினியம் சிலிக்கேட் மினரலில் வந்து பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், சோடியம் இது 4மே இருக்கணும். அது என்ன மினரல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா ஃபெல்ட்ஸ்பர் எடுத்துக்கோங்களேன். ஃபெல்ட்ஸ்பரில் என்ன மினரல் இருக்கும்? சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து 61% ராக்கில் வந்து டாமினன்ட் மினரல் வந்து ஃபெல்ட்ஸ்பர்ன்றது வந்து தெரியும். ஓகேவா? அப்போ வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம் தான் இருக்குது. அயன் வந்து இருக்காது அதில். ஓகேவா? அதே மாதிரி வந்து இதுவுமே மெக்னீசியமும் இருக்காது ஃபெல்ட்ஸ்பரில். இதே வந்து லிமோனேட்டில் என்ன இருக்குன்னா, அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் தான் இருக்கும். இதை குவார்ட்ஸில் வந்து சிலிக்கான் SiO2 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து பயோடைட் மைக்காவை பொறுத்தவரையும் ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, பயோடைட்டு, மஸ்கோவைட்டுன்னு. பயோடைட்னா பிளாக் மைக்கா, மஸ்கோவைட்னா ஒயிட் மைக்கான்னு பார்த்துட்டோம். பயோடைட்டில் வந்து மெக்னீசியம் அதிகமாக இருக்கும், மஸ்கோவைட்டில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். அதில் மெக்னீசியம் பொட்டாசியம் மட்டும் இல்லைங்க, பயோடைட்டில் வந்து மெக்னீசியமும் இருக்கும், அயனும் இருக்கும். அயனும் வந்து பயோடைட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னே ஒரு இதில் பார்த்தோம், ஃபெர்ரோ மேக்னீசியம் மினரல்னு பார்த்தோம், பிரித்தோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து மஸ்கோவைட்டில் வந்து பொட்டாசியம், அலுமினியமும் இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் வந்து இதில் சோடியமும் இருக்கும். அதனால இதுக்கு ஆப்ஷன் வந்து மைக்கா தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து பீட் சாயிலோட ஆர்கானிக் மேட்டர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆர்கானிக் சாயில்னாவே மோர் தென் 20% ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஆர்கானிக் சாயில் அப்படின்வாங்க. இதே பீட் சாயில் வந்து மோர் தென் 75% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். அண்டர் வாட்டர்லாக்டு கண்டிஷனில் தான் ஆக்சுவலி பீட் சாயில் வந்து இருக்கும். மோர் தென் 75%. அப்போ இதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா மோர் தென் 50% கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்து இது ஒரு கொஷினு, கால்சியம் ரெக்ரூட்மெண்ட்டு, அதாவது ஜிப்சம் ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஆக்சுவலி இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா இனிஷியல் ESP மைனஸ் ஃபைனல் ESP டிவைடட் பை 100 இன்டூ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ நீங்கள் இது பார்த்தோம்னா இனிஷியல் ESP மைனஸ் ஃபைனல் ESP கழிச்சோம்னா 50 வரும், டிவைடட் பை 100 இன்டூ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 கொடுத்துருக்காங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 15 வந்துடும். விச் ஆர் த லோ லைம் ரெக்யூட் பிளான்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆசிட் லவ் பிளான்ட்ஸ் எது இருந்துச்சோ அந்த பிளான்ட்டுக்கு லைம் வந்து தேவையில்லை, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஆசிட் லவ் பிளான்ட் இங்கே எது இருக்குன்னா டீ தான் வந்து அதிகமாக ஆசிட் லவ் பிளான்ட். ஓகேவா? டீ, காஃபி, பைனாப்பிள் இது எல்லாமே ஆசிட் லவ் பிளான்ட். அப்போ இதுக்கு தான் வந்து லைம் ரெக்யூப்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இந்த கொஷின் சூப்பரான கொஷின். இது ஒரே இதை வச்சு தான் பிரிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே போர் ஸ்ட்ரக்சர் தான். மற்ற எல்லா சாயிலுமே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே போர் ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்து நான் கேபிலரி அப்படிங்கிறாங்க. நான் கேபிலரினா மேக்ரோ போர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ட்ரைனேஜ் வந்து நல்லா நடக்கும், நிறைய வந்து உள்ள இது போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நல்ல இது லீச்சிங் லாஸ் வந்து நல்ல பெர்குலேட் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா நடக்கும். அதனால் வந்து இதுதான் வந்து எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்மாக தான் கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம யோசிச்சோம்னாவே நம்ம போட்டுடலாம். நான் கேபிலரி இப்போ ஸ்லோ பெர்மியபிள் சாயில்னால் வந்து வாட்டர் வந்து பெர்மியபிலிட்டியே இருக்காது, இன்ஃபில்ட்ரேஷன் ஆகாது. அப்போ வந்து நான் கேபிலரி ஃபோர்ஸஸ்னால் அதிகமாகும். அதுதான் வந்து எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில் அப்படின்றாங்க. அடுத்து அண்ட் இரிகேஷன் வாட்டரில் வந்து கார்பனேட்டு, பைகார்பனேட், கால்சியம், மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ரெசிடுவல் சோடியம் கார்பனேட்டோட
வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம காலையில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ரெஸ்டியல் சோடியம் கார்பனேட்னா கார்பனேட் ப்ளஸ் பைகார்பனேட் மைனஸ் கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் இது போட்டாங்கன்னா வந்துடும். அதாவது 1 + 4 மைனஸ் 2 + 1.5 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து 1. ஓகேவா, 1 வந்துடும். இதான் வந்து ஆன்சரு. அடுத்து நைட்ரஜன் ஃபிக்ஸ்டு பை ரைசோபியம் இஸ் டிரான்ஸ்லோகேட்டட் த்ரோ சைலம் விசில்ஸ். ஆக்சுவலி இது வந்து என்ன ஃபார்மில் வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வந்து அஸ்பர்ஜைன் அதே மாதிரி வந்து குளுட்டமைன் இந்த 2 ஃபார்ம்லையுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி வந்து கரெக்ட். இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரைசோபியம்லேருந்து வித்தியாசமாக கொஷின் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்னும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து லோ அனலைசிஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நமக்கு தெரியும். லெஸ் தென் 25% வந்து நியூட்ரியன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது வந்து லோ அனலைசிஸ் ஃபெர்டிலைசர்னுவாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை அனலைசிஸ் ஃபெர்டிலைசர்னு பிரிப்பாங்க. இதே வந்து குளோரைடு டெஃபிசியன்சி சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. அதாவது குளோரைடு டெஃபிசியன்சி நீங்கள் வந்து கோகனட்டே வந்து நீங்கள் பார்த்தோம்னா எங்கே அதிகமாக இருக்குன்னா சாண்டி, இந்த ரிவர் ஆற்றுப்படுகை இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். குளோரின் வந்து அதுக்கு நல்லா தேவைப்படும். குளோரின் இருந்தால் தான் ஆக்சுவலி கோகனட் வந்து நல்லாவே வரும். அப்போ வந்து கோகனட்டும் ஆயில் பாம்பும் வந்து குளோரைடு வந்து டெஃபிசியன்சி இருந்துச்சுன்னா நல்லாவே வேலை செய்யாது. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ கூட வந்து சில ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோகனட்டுக்கு வந்து வெறும் சோடியம் குளோரைடுலாம் கூட போடுவாங்க. அதிகமாக இல்லை, குறைவா. இதில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எது அப்படின்றாங்க. அதாவது கார்பன் கோவலண்ட் பாண்ட் வந்து எந்தெந்த ஃபெர்டிலைசர்ஸில் வந்து இருக்கோ அது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. இதில் பார்த்தோம்னா யூரியாவுக்கும் இருக்கும், கால்சியம் சயனைடு இது 2த்துக்குமே வந்து கார்பன் கோவலண்ட் வந்து இருக்கும். அதனால் இது 2மே வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து 2மே கரெக்டு தான். நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து எவ்வளோ வந்து நமக்கு ஃபெர்டிலைசரோட குவான்டிட்டி வந்து குறையுது அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து 80லேருந்து 100 மடங்கு வந்து நம்மளோட இது குறையும். நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் ஹேவிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்ளை டு கிராப் லெஸ் ரெக்யூப்மெண்ட்ன்றாங்க. அதோட குவான்டிட்டி வந்து அவ்வளோ வந்து குறையுது. இதே வந்து பிகேஒயோட இது என்னன்றது வந்து சொல்கிறாங்க. பிகேஒய் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். ஓகே, அதே மாதிரி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து டிசிமினேட் பண்ணணுன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து குரூப்பாக தான் ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சால் கூட அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அது அதிகமாக பண்ணணும். அதுதான் வந்து இதோட மோட்டோ. அடுத்து வந்து யூட்டிலைஸ் பப்ளிக் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் சிஸ்டம் எக்ஸ்பர்ட்லாம் வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்றாங்க. ஆமாம், உண்மைதான். ஆர்கனைஸ் மினிமம் 1 கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன் இன் வில்லேஜ். ஆக்சுவலி மினிமம் ஒரு வில்லேஜில் வந்து ஒரே ஒரு கிளஸ்டராச்சும் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ண. அப்போ வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இதில் வந்து கரெக்டு. விச் ஒன் ஃபெர்டிலைசர் கண்டைன்ஸ் செகண்டரி நியூட்ரியன்ட் அதர் தன் த பிரைமரி நியூட்ரியன்ஸ்ன்றாங்க. இல்லை அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து சல்ஃபர் இருக்கும். அதுதான் இது சொல்கிறாங்க. சிம்பிளான கொஷின் தான். அடுத்து இந்த கொஷின் வந்து சூப்பரான கொஷின். இப்போ வந்து கல்கேரியஸ் சாயிலில் வந்து என்ன நடக்கும்னா அயன் டெஃபிசியன்சி வந்து இருக்கும். ஏன்னா அயன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அயன் டெஃபிசியன்சி வந்து கல்கேரியஸ் சாயிலில் வந்து நல்லாவே இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி அந்த டெஃபிசியன்சியை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலிமெண்டல் சல்ஃபரை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அது ஏன் எலிமெண்டல் சல்ஃபரை வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த எலிமெண்டல் சல்ஃபரை வந்து அப்ளை பண்ணுறதுனால கல்கேரியஸ் சாயிலில் வந்து எலிமெண்டல் சல்ஃபரை போட்டால் என்ன நடக்கும்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதை ஆக்சிடைஸ் பண்ணும் போது சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது எலிமெண்டல் சல்ஃபரை வந்து இது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எங்கே அந்த ரூட் ஜோனை சுற்றி வந்து ஃபார்ம் ஆயிருமா, அப்போ வந்து லோயர் பிஹெச் வந்துருமா, பிஹெச் வந்து லோ ஆயிருமா. அங்கே கல்கேரியஸ் சாயிலில் வந்து பிஹெச் அதிகமாக இருக்கும். லோ பிஹெச் வந்துருச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னா அயனோட அவைலபிலிட்டி வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கிற அயன் எல்லாமே வந்து சொலிபிள் ஆகி அயனோட அவைலபிலிட்டி வந்து அதிகமாயிரும். அதனால் அயன் குளோரோசிஸ் வந்து கல்கேரியஸ் சாயிலில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம எலிமெண்டல் சல்ஃபரை தான் அப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் சூப்பரான கொஸ்டினுங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து வேறு எதுவும் அப்ளை பண்ண மாட்டோம். எலிமெண்டல் சல்ஃபர் அப்ளை பண்ணால் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்சிடைஸ் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிட் பண்ணுறதுனால அங்கே வந்து லோயர் பிஹெச் கிரியேட் பண்ணோம். அதனால் வந்து ஃபிக்ஸான அயன் எல்லாமே வந்து சொலிபிள் ஆகி இது அவைலபிள் ஃபார்முக்கு வந்துடும். இதனால் அயன் குளோரோசிஸ் வந்து
ரெக்டிஃபை ஆகும். அதுதான் வந்து ஆன்சரு. இதே வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே பயோரேட் கண்டென்ட் வந்து லெஸ் தென் 1.5ன்னு நம்ம படிச்சிட்டோம். இதே ஃபோலியர் ஸ்ப்ரே கொடுக்கணும்னா லெஸ் தென் 0.5% தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரை 6வது வந்து என்னத்தை சொல்லணும்னா பாஸ்டர், அதே வந்து சில்விகல்ச்சர் இந்த மாதிரி வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு 4 வரையும் தான் நம்ம வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது. பாஸ்டர் இதுதான் வந்து இது பண்ண முடியும் 6லாம். ஓகேவா? அடுத்து வந்து மினரல்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் விதரிங் அப்படின்றாங்க. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் விதரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன மினரல் வந்து ஃபார்ம் ஆகும்னா மஸ்கோவைட்டும் இலைட்டும் தான் வந்து ஃபார்ம் ஆகும். மீதிலாம் அதுக்கடுத்து தான் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஃபஸ்ட்டு இதான் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் விதரிங்கில் வந்து இதுதான் வந்து நடக்குன்றாங்க. ஏன்னா இதுதான் வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு வெதரிங். மற்றதை கம்பேர் பண்ணக்குள்ள எது வந்து சீக்கிரமாக வந்து வெதரிங் ஆகுதோ அது வந்து சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆயிரும். அதாவது சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து 2:1 டைப் மினரல் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக வெதரிங் ஆயிரும் மற்றதை கம்பேர் பண்ணக்குள்ள. அப்படி பார்த்தோம்னா ஜிப்சம், கால்சைட், ஓலிவைன், பயோடைட் அப்படிலாம் வரும். இங்கே கால்சைட் இருக்குது. அப்போ ஏன் அந்த ஆன்சரில் வரலன்னா இங்கே வந்து ஆன்பிளண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஈஸியாக வெதரபிள் ஆகாது. கால்சைட் வந்து ஈஸியாக வெதரபிளாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து அடுத்து ஒரு 4 days கழித்து நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.